எனக்கு ஆச்சு. சுபா ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறா. காவியாக்கு முகமே சரியில்லை. கௌதம் நம்மள பார்த்தும் பார்க்காத மாதிரி போறா. அப்புறம் நீங்க பண்ண வேலைக்கு வேற என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இந்திரா பத்தி தான் கவலைப்பட்டு இருக்காங்க. அத பத்தி உங்க 2 பேத்துக்கு என்ன கவலை? நீங்க 2 பேரும் ஜாலியா இருங்க. ஆமா ஆமா, அவங்க 2 பேரும் கவலைப்படுறாங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமா, வீட்ல எல்லாரும் இருக்காங்க. எங்க அந்த மகாராணி ஆளையே காணோம்? ஆமா, இந்திரா எங்க? சுபா. இதோ வரேன் மாமா. சுபா. வரேன். இந்திரா எங்கம்மா? ஆளையே காணோம். என்னம்மா உன்னதான் கேக்குறேன், இந்திரா எங்க? மாமா, அது வந்து மடி, உன்னதான் கேக்குறேன், அவ எங்க? ஐயோ, டைம் ஆயிடுச்சு. அகாடமிக்கு வர போகணும். இந்திரா, எங்கம்மா போயிட்டு வர? மாமா, சுபாக்கா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அவங்க சொல்லலையா? சொன்னாமா. என்ன இந்திரா, நைட்டு வேலைக்கெல்லாம் போறேன்னு சொல்றாங்க. என்னடி இதெல்லாம்? என்ன வேற என்னக்கா பண்ண சொல்ற? இப்போதைக்கு எனக்கு நீங்க வேற யாரு இருக்கா? என்ன நான் தானே பாத்துக்கணும். மடி, அதுக்கு இல்லம்மா, நமக்கு இந்த நைட் வேலை எல்லாம் செட் ஆகாது. அப்படியெல்லாம் இல்ல மாமா. உங்களுக்கு தான் இந்த ராத்திரி பகல் எல்லாம். இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு எனக்கு என்ன வேலை கிடைக்குதோ நான் அதைத்தானே பண்ண முடியும். இங்க தங்க சாப்பிடவே காசு தேவைங்கும் போது சொகுசான வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியாது மாமா. அதுக்கு இல்லம்மா. சுபாக்கா, நீங்க இங்க இருக்கீங்களா? என்னாச்சு? இல்ல, அத்தை கல்யாண கணக்கு நோட்டு காணோன்னு செம்ம கோபத்துல இருக்காங்க. கடைசியில அந்த கேட்டரிங் கணக்கு நீங்க தானே எழுதுனீங்க? ஆமா ஹேமா, ஷோ நோட்டு ஏறும்ல தான் இருக்கு. போச்சு. சீக்கிரம் போய் எடுத்து கொடுங்க, பெரியத்தை கேக்குறாங்க. ஐயோ, சரி சரி, இத போறேன். காவியா, இனிமே தெரிஞ்சுப்பேன் இந்த ஹேமா யாருன்னு. சுபா. சொல்லுங்க. எங்க போற? ஆமா, கையில என்ன இருக்கு? அது காவியாவுக்கு குடிக்கிறதுக்கு பால் கொண்டு போறேன். ஓஹோ, அப்படியா? சரி, அது இருக்கட்டும். எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. நெத்தில ஆரம்பிச்சு முதுகு வரைக்கும் வலிக்குது. நீ என்ன பண்ற? போயிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி எடுத்துட்டு வா. போ 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 போ. ஏய், எங்க போற? இல்ல, காவியா கிட்ட பாலை கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். பாலை ஹேமா கிட்ட கொடு. அவ போய் காவியா கிட்ட கொடுப்பா. நீ போய் எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஐயோ, ஹேமாவுக்கே எதுக்கு சிரமம்? நானே போட்டு தரேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் குடுத்துட்டு வந்து உங்களுக்கு காஃபி போட்டு தரேன்.
ஏய், அதான் ராகினி சொல்றால ஹேமா கொண்டு போய் கொடுப்பான்னு. அப்புறம் என்ன? அதானே, பாவம் அவங்க தலைவலிக்குதுன்னு தானே கேக்குறாங்க. எதுக்கு? உங்ககிட்ட நான் இந்த பாலை கொடுத்தா அதுல நீங்க ஏதாச்சும் கலந்து காவியா கிட்ட கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க. கொலகாரிங்க, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. சுபா, நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அத்தை, நீங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ள நான் போய் கொடுத்துட்டு வந்துருவேன். சூடு ஆறிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்ல இந்திரா, வயிறு திடீர்னு வலிக்கிற மாதிரி இருக்கு. வயிறு வலிக்குதா? என்னாச்சுக்கா? என்ன சாப்பிட்ட? ஒண்ணுமே இல்ல, பால் தான் குடிச்சேன். அப்புறம் ஏன் நீ வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க? என்னதான் ஆச்சு? ரொம்ப இல்ல, ஆனா அப்பப்ப ஒரு மாதிரி பளிச்சுன்னு வலிக்குது. அதுவா? அது இந்த மாதிரி நேரத்துல ஹீட்ல கூட வலிக்கும்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல. அப்படியா? ஆமாக்கா. இல்ல, எனக்கு ஒரு மாதிரி குத்துது, ஆனா என்னன்னு தான் தெரியல. எப்பவுமே வழக்கமா தலை சுத்தல், கொமட்டல்னு எல்லாமே வெளியே வந்துரும். ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல, வயிறு மட்டும் ஒரு மாதிரி. அக்கா, அக்கா, என்னக்கா நீ என்னென்னலாமோ சொல்ற? பயமா இருக்குக்கா. ஏதாவது பிரச்சனையா? முடியல, யாராவது இருக்கீங்களா? எத்தனை வயசானாலும் இந்த மாதிரி இடிச்சுக்கிறது மட்டும் மாறவே மாறாது. சீ. வயிறு வலின்னு அக்கா சொன்னால, என்ன பண்ணிட்டு இருப்பா? வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சுவிட்ச் ஆஃபா? ஏதோ தப்பா இருக்கே. சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? அத பாருங்க. என்ன இப்படி இருக்கா? ஐயோ, என்னம்மா? என்னம்மா? என்னாச்சு? என்ன காவியா? என்ன பண்ணுது? ரொம்ப வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? வயிறு வலிக்குதா? முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது. என்னாச்சு காவியா? ஒண்ணு இல்ல. என்னம்மா திடீர்னு?
என்னாச்சுன்னு தெரியலையே. சுபாக்கா பயமா இருக்குக்கா. இரு என்னம்மா என்ன பண்ணுது? ஒண்ணு இல்லம்மா. சுபா தண்ணி கொண்டு வா. போங்க. நல்லா தானே இருந்த காவியா? இல்லனா அவ வயித்துல இருக்கிற குழந்தையாவது கலையணும். இது ரெண்டுத்துல ஒன்னாவது நடக்கணும். அதான் துணிஞ்சு செஞ்சேன். எத்தனை நாள் தான் நானும் பொறுத்து போறது. ஊர்ல இல்லாத மருமக அவளுக்கு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு அத்தனை பேரு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நேத்து வந்தவ இதுக்கு முன்னாடி சகல மரியாதையும் எனக்கு தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ அவளுக்கு போயிடுச்சு. கேட்டா குழந்தை உண்டாயிருக்கு. இதெல்லாம் நான் எத்தனை நாள் தான் தாங்கிட்டு இருக்கிறது? அதான் நான் துணிஞ்சு செஞ்சேன். நீ செஞ்சதெல்லாம் பரவாயில்ல. நீ செஞ்சத தப்புன்னு நான் சொல்லல. மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான். ஏற்கனவே அரசல் புரசலா இந்திராக்கு நாம தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியும். அந்த ஹீட்டர் விஷயத்துல உன்னை அரைஞ்சு எவ்வளவு வார்னிங் பண்ணா. அப்படி இருந்தும் நீ திரும்ப திரும்ப அதை செஞ்சுட்டு இருக்க. அவளெல்லாம் பாத்துக்கலாம். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. ஏய் அவளை விடுறி. ஜெயாக்காக்கு இந்த குழந்தை எவ்வளவு முக்கியம்னு தெரியும்ல. இந்த வாரிசு மேல உயிரையே வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா குழந்தை இல்லாத வீட்டுல முதல் முறையா குழந்தை உண்டாயிருக்கு. அந்த குழந்தை மேல இப்பவே பயங்கர பாசம் வச்சிருக்காங்க. ஏதாவது அந்த குழந்தைக்கு ஆகி அத பண்ணது நீயும் நானும் தெரிஞ்சது போச்சு. என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியல. அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சுது. அதை எப்படி சமாளிக்கணும் தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரியாது. அதுதான் நம்ம நேக்க பண்ணிருக்கோம்ல. சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரியே பழி விழுந்தா கூட அந்த சுபா மேல தானே விழும். சுபா தானே மாட்டிப்பா. ஆனா சுபா அப்படி பண்ண மாட்டான்னு ஊருக்கே தெரியும். அதெல்லாம் நம்ம மேல வராது. ஏதாவது ஃபுட் பாய்சன் இல்ல சுபா தான் தெரியாம அவள் அறியாம கலந்து கொடுத்துட்டான்னு அவ மேலயே பழி போட்டுருவோம். நீங்க கவலைப்படாம இருங்க. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? என்னதான் நடக்குதுன்னு நம்ம பாப்போமே. பண்ண வேண்டியது ஒரு டாக்டரா என்னுடைய கடமை. இல்ல டாக்டர், போலீஸ் வரத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. இந்த ஊர்லயே பெரிய குடும்பம் எங்களோட குடும்பம். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. அன்னபூர்ணி ஃபேமிலினா எல்லாருக்குமே தெரியும். ஜெயா காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி, ஜெயா காட்டன் மில்ஸ பத்தி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குடும்பத்துல உள்ள நாங்கனாலே எங்க வீட்டுல ஒரு சின்ன விஷயம்னா கூட அது அப்படி பெருசா பரவிடும். அது எங்க ஃபேமிலிக்கும் பிசினஸ்க்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தயவு செஞ்சு போலீஸ்க்கு சொல்ல வேண்டாம் டாக்டர், பிளீஸ். இல்லம்மா, இது என் தொழில் தர்மம். நான் சொல்லியே ஆகணும். எனக்கு நாளைக்கு பெரிய தலைவலி பிரச்சனை ஆயிடும். டாக்டர், இது பெரிய இஷ்யூ ஆகாம நான் பாத்துக்கிறேன். இது என்னோட ஃபேமிலி. என்ன மீறி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், பிளீஸ் டாக்டர், போலீஸ்க்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணாதீங்க. சரிங்கம்மா, உங்களுக்காக நான் இதுல ரிஸ்க் எடுக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், அவங்க பாய்சன் சாப்பிட்ட விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்குங்க. அத நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என் மருமக பாய்சன் சாப்பிட்டு அவ உயிருக்கு ஆபத்தா இருக்கான்னு என் ஃபேமிலியில உள்ள மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. தெரிஞ்சதுன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஓகேம்மா, நான் சொல்ல மாட்டேன். பாய்சன் சாப்பிடுற அளவுக்கு காவியாக்கு என்ன பிரச்சனை? அதுவும் வயித்த புள்ளத்தாச்சு. அந்த பச்சை மண்ணை கூட பொருட்படுத்தாம
பாய்சன் சாப்பிட்டிருக்கானா என்ன காரணமா இருக்கும்? என்ன சிஸ்டர், அது வெறும் ஃபுட் பாய்சன் கேஸ் தானே. அது கியூர் ஆக எதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகணும்? இப்ப அவள ஃபுட் பாய்சனுக்காக எதுக்கு ஐசியூல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? இது ஃபுட் பாய்சன் தான் யார் சொன்னா? உங்க அக்கா பாய்சன் சாப்பிட்டிருக்காங்க. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? பாய்சனா? இது சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ்மா. கடவுளே, இப்ப என்ன சொன்னீங்க? சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாலா? இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. டாக்டர் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அந்த பெரியம்மா தான் டாக்டர் கிட்ட போலீஸ் கேஸ் ஆகாம ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லிருக்காங்க. பாத்துக்கங்க, நான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ். மாமா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாமா. என்ன சொல்ற ராகினி? ஆமா மாமா, காவியாக்க முடியல. திடீர்னு அவளுக்கு வயிறு வலி வந்துருச்சு. அன்னைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை தான் கௌதம். நான் உங்களுக்கெல்லாம் கால் பண்ணிட்டே இருக்கேன், கால் போகல. கதிர்க்கும் கால் பண்ணிட்டு இருக்கேன், கால் போக மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே புரியல. அப்புறம் இந்திரா தான் கூட போயிருக்கா. என்னாச்சு ராகினி? ஏதாவது தகவல் வந்துச்சா இல்லையா? தெரியல மாமா, ஆனா சீரியஸ் மட்டும் தெரியுது. என்னம்மா வயிற்று வலி நேர சொல்ற? காவியா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாளோ? வயிற்றுல குழந்தை வேற இருக்கு. ஐயோ கடவுளே, யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. அப்பா, இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துக்கு ஹாஸ்பிடல் போய் என்னன்னு பாத்துட்டு வரலாம் வாங்க. எந்த ஆஸ்பத்திரிமா? ஜிஎம் ஹாஸ்பிடல் மாமா. வாங்கப்பா. சரி. இந்திரா வாமா. அக்கா எப்படிமா இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சொல்லு இந்திரா, அன்னைக்கு என்னாச்சு சொல்லுமா. அப்பா கேட்டுட்டு இருக்காரு. அவங்கள பார்த்து என்ன முறைச்சிட்டு இருக்க? மாமா, அக்கா சீரியஸா இருக்கா. hours கழிச்சுதான் சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்க. அவ உயிர் பொழைப்பாளா மாட்டாளான்னு. வயிற்று வலி நீ கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. நீ என்னடா சீரியஸ்னு குண்டு தூக்கி போடுற? இந்திரா, என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல கௌதம். அக்காக்கு யாரோ இந்த வீட்ல விஷம் கொடுத்திருக்காங்க. டாக்டர் அக்கா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிருக்காரு. ஆனா எனக்கு தெரியும், எப்போ எந்த சூழ்நிலையிலயும் என் அக்கா சூசைட் அட்டெம்ப்ட்லாம் பண்ண. குழந்தைய அழைக்கணும்னு பார்த்தாங்க, இப்போ எங்க அக்காவையே ஒரே அடியா கொல்ல பாக்குறாங்க. நான் இவங்கள சும்மாவே விட மாட்டேன் மாமா. பாருங்க மாமா, அவ என்ன சொல்றான்னு. நானே மாமா அப்படி பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்க மாமா. ஹேமா, அழாதமா முதல்ல. எனக்கு குழந்தை இல்லாததால தானே இப்படி எல்லாம் பேசுறாங்க. காவியா
என் குழந்தை மாதிரி மாமா. நான் ஏன் இப்படிலாம் பண்ணணும்? ஹேய், நடிக்காத. எனக்கு வர கோவத்துக்கு ஒண்ணு. இந்திரா, அண்ணிய மரியாதை இல்லாம பேசாத. உங்க அக்கா எப்படி இந்த வீட்டுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் ஹேமா நீ முக்கியம். என்ன இல்ல என்னங்கற அவங்கள நீ வா போன்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு கௌதம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் அக்கா முக்கியம். என் அக்காவை கொல்ல பார்த்ததுல நான் சும்மா விட மாட்டேன். பாருங்களேன் என்னெல்லாம் பேசுறான்னு. இவ யார் இந்த வீட்ல நாட்டாம பண்றதுக்கு? ஏதா இருந்தாலும் அக்கா வந்து பேசிப்பாங்க. நீ பேசாம இரு. ஆமா ஆமா, பேசிக்கலாம். 24 மணி நேரம் தான் டைம் கொடுத்திருக்காங்க அக்கா உயிருக்கு. அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லுவாங்களாம். அது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்தா கூட உங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்படி செய்யலனாலும் உங்க 2 பேரை ஏதாவது செஞ்சுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட ரெடியா இருக்கேன். என் அக்கா எனக்கு அவ்வளவு முக்கியம். இல்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சும்மா தேவையில்லாம அடுத்தவங்க மேல பழி போட்டுட்டு இருக்க. உனக்கு தெரியாது கௌதம், உன் வீட்டு ஆளுங்களை எல்லாம் பத்தி. உனக்கு என்ன தெரியும் முதல்ல? உனக்கு என்ன தெரியும் இந்த வீட்டு ஆளுங்களை பத்தி? டேய் முதல்ல விடுறா. அம்மாடி இந்திரா, வீட்டுல உள்ளவங்க யாரும் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கம்மா. ஏதோ வாயில வந்தபடி 2-3 முறை திட்டிருப்பாங்க. மத்தபடி ராகினியும் ஹேமாவும் ரொம்ப நல்லவங்கம்மா. மாமா இல்ல, உங்களுக்கு இவங்கள பத்தி எல்லாம் தெரியாது. அப்பா, இவளுக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம குடும்பத்தை தப்பு தப்பா பேசுறதே வேலையா போச்சு. நான் உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன் கௌதம். கதிர், என்னாச்சு? போயிட்டியா? காவியாவை பாத்தியா? எப்படி இருக்கா? சீரியஸா தான் இருக்கா. 24 hours கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்றாங்க. மேல போய் சேருவாளா மாட்டாளா அத சொல்லு ஃபர்ஸ்ட். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? அடேங்கப்பா, பொண்டாட்டி மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதோ. நீ வேற நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காத. அம்மா வேற இங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அம்மானா பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. எல்லாரும் என்ன மாதிரி உன்கிட்ட கொஞ்சம் கொலாவிட்டு இருப்பாங்களா? அவ எழுந்திருக்காம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. குட் நியூஸ்க்காக வெயிட் பண்றேன் கது. இங்க பாரு, நீ எதுவும் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீ முதல்ல போனை வை. இந்த சான்ஸை விட்டா நமக்கு வேற எந்த சான்ஸுமே கிடைக்காது. இவன் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தாலும் அந்த இந்திரா இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. இந்திராவை ஃப்ரேம்ல இருந்து தூக்குனாதான் இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும். இந்திரா நம்ம விஷயத்துல தலையிடாம இருக்கணும்னா அவ அக்கா இல்லாம பண்ணணும். அவ அக்காவே இல்லாம பண்ணிட்டா இந்திரா வர வழியே இல்லாம ஒதுங்கி தள்ளி போனும். அதுக்கு சீரியஸா இருக்கிற காவியாவை இந்த தடவை சீரியஸாவே முடிச்சிடலாம். இந்திரா, ஜெயா, காவியாவுக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல்ல? எல்லாம் நார்மல் தானே? அவ நார்மலா தான் இருக்கா. உன் அக்கா உன்னை பாக்கணும்னா போ. ஆனா உள்ள போய் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. காவியா உடம்புக்கு முடியாம இருக்கா. நான் குழந்தையில இருந்து என் அக்காவை பாத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் அத்தை, என் அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படிக்கா இருக்கு உனக்கு? உனக்கு இப்போ உடம்பு என்ன டாக்டர், அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? உங்க ஒய்ஃப் என்னோட கம்பெனில தானே ஹெச்ஆரா இருக்காங்க.
எங்க ஃபேமிலியோட ஃபங்க்ஷனுக்கு கூட வந்திருந்தீங்கல்ல? ஆமாம்மா, சொல்லுங்க. தெரிஞ்சவங்க யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூவா? இல்ல டாக்டர், எனக்கு பிடிக்காதவங்க வேண்டாதவங்க இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. புரியலையே, என்ன சொல்றீங்க? நான் உங்களை பார்க்க வந்ததே உங்க மூலியமா எனக்கு ஒரு ஃபேவர் நடக்கணும்னு தான். சொல்லுங்க, பண்ணிடலாம். காவியான ஒரு பேஷண்ட். ஆமா, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்களே, அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா? அவங்க இப்ப நார்மலா தான் இருக்காங்க. சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. நல்லா ஆயிட்டாளா? அவங்க விஷயமா தான். ஏன், என்னன்னு சொல்லுங்க. ஏன் தயங்குறீங்க? அது ஒரு பெரிய கதை டாக்டர், அதை விட்டுருங்க. எனக்கு தேவையான விஷயத்த நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன். காவியா நார்மல் ஆயிட்டான்னு சொல்றீங்க டாக்டர். மெடிக்கல் ரீசன் ஏதாவது யூஸ் பண்ணி காவியா வயித்துல வளர குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி குழந்தைய அபார்ட் பண்ண முடியுமா? வாட் நான்சென்ஸ், என்ன சொல்றீங்க? நீங்க ஒண்ணு சும்மா பண்ண வேண்டாம். நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல பெருசா கட்டுறேன். எவ்வளவு வேணா பணம் தரேன். நீங்க உங்க ஃபேமிலியோட ஸ்விட்சர்லாந்துக்கு போயிட்டு வர நான் ஃபுல் ஸ்பான்சர் பண்றேன் டாக்டர். நீங்க காவிய வயித்துல இருக்கிற குழந்தைய அபார்ட் பண்ணா மட்டும் போதும் டாக்டர். அதான் அவங்களே வந்து அட்மிட் ஆயிருக்காங்கல்ல. சாதாரணமா நீங்களா சொல்லி ஏதோ நடந்த மாதிரி குழந்தைய அபார்ட் பண்ணிடுங்க டாக்டர். ஏன்னா எனக்கு அந்த குழந்தை இருக்கிறது பெரிய இடைஞ்சலா இருக்கு. இது என் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்றேன். ஹலோ மேடம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டாக்டர்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் ஃபேமிலி ட்ரிப் போறதுக்கும் பணம் வாங்கிட்டு என்ன வேலை ஒண்ணா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் கஷ்டப்பட்டு டாக்டர் படிச்சது எல்லா உயிரையும் காப்பாத்துறதுக்கு, உயிருங்களை கொல்றதுக்கு கிடையாது. என் ஒய்ஃபோட வேலை பார்க்குற ஒரே காரணத்தினாலதான் உங்களை சும்மா விடுறேன். இல்லனா எப்பயோ போலீஸை கூப்பிட்டுருப்பேன். டாக்டர் டென்ஷன் ஆகாதீங்க. யாரும் பண்ணாததையா நான் கேட்டேன்? இடியட். டாக்டர் வேற இப்படி சொல்லிட்டு போறாரு. ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. அத்தை, எதுவும் ஆகாத அத்தை, நீங்க பயப்படாதீங்க. அம்மா, உங்க நல்ல மனசுக்கு எதுவுமே தப்பா நடக்காது. டாக்டர்ஸ் முன்னாடியே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டுமே சொல்லுவாங்க. ஆனா நம்ம எல்லாருமே தயாரா இருக்கணுமா? மத்தபடி நம்ம ஃபேமிலிக்கு எதுவுமே தப்பா நடக்காது. ஆமா ஜெயா, நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மளை எப்பவுமே கைவிடாது. நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். கடவுளே, அக்கா வயித்துல குழந்தை இருக்கிறதுனாலதான் ஜெயா அத்தை அவளை நல்லா பாத்துக்கிறாங்க. அவளுக்கு நல்ல மரியாதையும் கொடுக்கறாங்க. அவ்வளவும் அந்த குழந்தை உண்டானதுனாலதான். கதிர் மாமா அலட்சியப்படுத்தினாலும் காவியாவை நல்லா பாத்துட்டு இருக்காங்க. இதுவும் தப்பா நடந்துடக்கூடாது கடவுளே. இந்திரா, என்ன பெருசு வர சொல்லி இந்த என்ன விஷயம்? சூர்யா, அது முக்கியமான காரியம்தான். மேடத்துக்கு நம்மளால ஒரு காரியம் ஆகணுமா, அதுக்கு லட்ச லட்சமா பணம் தராங்களாம். என்ன மேடம், என்ன பண்ணும்? ஐசியூல அட்மிட் ஆயிருக்காளே காவியா. ஆமா மேடம், சொல்லுங்க. அவ கதைய முடிக்கணும். என்ன பெருசு, சின்ன சின்னதா ஏதோ பண்ணிட்டு இருந்த, இப்ப புதுசா கொலை பண்ற அளவுக்கு இறங்கிட்டிய. வேலை பெருசு தாண்டா, உனக்கு எவ்வளவு வேணும்னு கேளு.
ஒரு 5 லட்சம். 10 லட்சமே தரேன். 10 லட்சமா? என்ன பெருசு? ஆமாண்டா, எனக்கு 3 லட்சத்தை கொடுத்துரு, மீதி 7 லட்சத்தை நீயே எடுத்துக்க. ஆனா காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறா. சரி பெருசு, நான் பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். இன்னைக்கு ராத்திரியே நான் முடிச்சிடுறேன். நீங்க பணத்தை மட்டும் ரெடி பண்ணி வைங்க. நீ விஷயத்தை கரெக்டா முடி. மேடம் பண்ணிடலாம் மேடம். ஒன்றும் இல்லை, பார்த்து ஏதாவது அட்வான்ஸ் இருந்தா கொடுங்க மேடம். இதுல 1 லேக் இருக்கு. இதை இப்போதைக்கு வச்சுக்கோ. நைட் அவ கதையை முடிச்சிரு. நான் கண்டிப்பா முடிச்சிடறேன் மேடம். இன்னைக்கு ராத்திரியோட எனக்கு இருந்த ஒரே எதிரியும் தொலையட்டும். அந்த காவியா ஒளிஞ்சிட்டா போதும், என் ரூட்டு கிளியர் ஆயிடும். கதிரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு எந்த தடையும் இருக்காது. டாக்டர், ஸ்கேன் பண்ணதுல ஏதாவது பிரச்சனையா? குழந்தைக்கு ஏதாவது? ப்ளீஸ் சிட் டவுன். மேடம், அதெல்லாம் எதுவுமே இல்ல. அவங்களும் சேஃப், குழந்தையும் சேஃபா இருக்கு. அது பிரச்சனை இல்ல. நான் சொல்ல வந்தது வேற. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணலன்னு சொல்றீங்க, ஆனா ஃபுட்ல பாய்சன் கலந்து கொடுத்திருக்காங்க. அவங்கள கொல்ல யாரோ ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க உங்க ஃபேமிலி பத்தி சொன்னதுனாலயும் கெஞ்சி கேட்டதுனாலயும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணுமோன்னு தோணுது. என்னாச்சு டாக்டர்? அவங்களுக்கு வெளியில இருந்து நிறைய த்ரெட் இருக்கு. அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? டீடைல்லாம் கேட்காதீங்க, என்னால எதுவும் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் தப்பா இருக்கு. அவங்க உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கும் போல இருக்கு. அவங்க உயிரோட இருக்கிறது யாருக்கோ பிடிக்கல. டாக்டர், என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு மிரட்டல் கால்லாம் நிறைய வருது. அந்த பொண்ணை ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எனக்கு கால் வருது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி என்கிட்ட எந்த டீட்டெயிலும் கேட்காதீங்க. அந்த பொண்ணை கவனமா பாத்துக்குங்க. உங்க ஃபேமிலிக்குள்ள இருந்தே இந்த மாதிரி த்ரெட் ஏதாவது வருதான்னு பாருங்க. ஆனா ஆனா உங்க மருமக உயிருக்கு ஆபத்து இருக்கு. பாத்துக்கோங்க. டாக்டர் என்ன சொல்றாரு? காவியா உயிருக்கு ஆபத்தா? யாரால அவ உயிருக்கு ஆபத்தா இருக்கும்? முந்திரி கொட்டை மாதிரி எதையாவது ஒண்ணு பண்ணி இப்ப எனக்கும் சேர்த்து பிரச்சனை கொண்டு வந்துட்ட. அச்சோ, நீங்க வேற சும்மா சும்மா டென்ஷன் ஆயிட்டு. என் கவலை இதெல்லாம் இல்ல. இவ்ளோ பண்ணியும் அந்த காவியாக்கு ஒண்ணுமே ஆகாம லட்டு மாதிரி இருக்காளே. வயித்துல இருக்கிற குழந்தையும் சேஃபா இருக்கு. அந்த குழந்தைக்கு பயங்கர ஆயுசு கெட்டி. என்ன பண்ணாலும் பொழைச்சு வருது. இத பார், இதுக்கு மேலயும் நீ லூசு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. கிட்டத்தட்ட அக்காக்கு உன் மேல டவுட் வந்துருச்சு. டவுட் எல்லாம் இல்ல, அக்கா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இன்னொரு முறை நீ கையும் களவுமா மாட்டுன, உன்னை வெளுத்து வாங்கிடுவாங்க.
நில்றா. ஏய், நில்றா. ஏய். அம்மா நினைச்ச மாதிரியே கொல்ல பாக்குறாங்களே. அண்ணிய கொலை பண்ற அளவுக்கு யாரு இருக்கா? ஒண்ணுமே புரியலையே.